நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி தற்போது மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி தற்போது மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக சிறப்பு செய்தியாளர் லோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான முழு விவரங்கள். நாட்டினுடைய 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நாடு முழுவதுமே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடு முழுவதையும் தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்களால் இந்தியாவினுடைய 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில மூவர்ண கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க், அதாவது பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து பிரதமர் புறப்பட்டு ரெட் போர்ட் வரவழியில, அதாவது செங்கோட்டைக்கு வரவழியில இருக்கக்கூடிய காந்தி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்த்திருக்க முடியும். அதே நேரத்துல காந்தி நினைவிடத்திலிருந்து தற்போது புறப்பட்டு செங்கோட்டையை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல டெல்லி செங்கோட்டையில நாட்டின் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடைபெற போகிறது? இன்னும் சற்று நேரத்துல செங்கோட்டைக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பாதுகாப்பு வாகனம் என்பது வர இருக்கிறது. பிரதமரை வரவேற்பதற்காக பாதுகாப்பு துறையினுடைய தலைமை, அதாவது பாதுகாப்பு துறையினுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், இணை அமைச்சர், அதே போல முப்படைகளுடைய தலைமை தளபதிகள், முப்படைகளுக்கான தலைமை தளபதி என மொத்தமாக 6 பேர் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பார்கள். பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டைக்கு வந்ததற்கு பிறகு பிரதமரை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செங்கோட்டையினுடைய தளத்திற்கு அழைத்து சென்று மூவர்ண கொடியை ஏற்றி வைப்பார்கள். மூவர்ண கொடியை ஏற்றி வைக்கும் போது சுமார் 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடிக்கு மரியாதையை வழங்குவதற்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. செங்கோட்டைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்துல மூவர்ண கொடி என்பதை ஏற்றி வைத்து முக்கியமான உரை என்பதை ஆற்ற இருக்கார். ஒவ்வொரு முறையுமே செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்ததற்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அந்த உரையின் போது நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு அறிவிப்பையோ அல்லது சில முக்கியமான அறிவிப்புகளையோ பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுவது வழக்கம். கடந்த காலங்கள்ல விவசாயிகளுக்கான மாதத்திற்கு வழங்கக்கூடிய தொகை விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்களை எல்லாம் இது போன்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போதே பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். எனவே இன்றைய தினம் என்ன அறிவிக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு ஆண்டுமே சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு ஒரு தலைப்பை சுட்டு அந்த தலைப்பின் அடிப்படையில அந்த கொண்டாட்டங்களை மத்திய அரசு நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு இந்த சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால் 2047 விக்சித் பாரத், அதாவது இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக 2047ஆம் ஆண்டுக்குள் மாறுவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அதனை ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறார்கள். அதே போல வந்தே மாதரம், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே எழுதப்பட்ட வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் கொண்டாட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய நிலையில அதனையும் மற்றொரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு இந்த இரு தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு இன்று இந்த சுதந்திர தினத்தை என்பதை நாடு முழுவதுமே கொண்டாடி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் பிரதமர் நரேந்திர மோடியும் டெல்லி செங்கோட்டையில மூவர்ண கொடியை ஏற்றி வைப்பதற்கு முன்பாக அந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டு வருகிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக காந்தி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது செங்கோட்டை வந்தடைந்திருக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அணிவகுப்பு மரியாதை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போல பாதுகாப்புத்துறையினுடைய இணை அமைச்சர், முப்படைகளுடைய தளபதிகள், ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை என முப்படைகளுடைய தளபதிகள், முப்படைகளுக்கான தலைமை தளபதி என அனைவருமே பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி நாட்டினுடைய 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கோட்டையில் மூவர்ண கொடி என்பதை ஏற்றி வைக்க இருக்க பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டைக்கு வந்துவிட்டார். அந்த காட்சிகளையும் நாம் நேரில் பார்க்க முடிகிறது.
இந்த முறை யார் மூவர்ண கொடியை ஏற்றப் போகிறார்? ஒவ்வொரு முறையுமே பிரதமர் நரேந்திர மோடியோடு மூவர்ண கொடியை ஏற்றும் போது ஒரு முக்கியமான பாதுகாப்புத்துறையை சார்ந்த அதிகாரி இருப்பார்கள். அதே போல இந்த முறையை பொறுத்தவரைக்குமே கேப்டன் சோனியா சிங் சௌகான் என்பவர் தான் மூவர்ண கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார் என்ற விவரங்களையும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வழங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி சென்ற உடனே அந்த மூவர்ண கொடியை ஏற்றுவதற்கு அவர் உதவி செய்வார். அந்த நேரத்தில் தான் ஃபீல்ட் பேட்டரி பிரிவினுடைய பீரங்கி வீரர்களை பொறுத்தவரையிலுமே 21 குண்டுகள் மரியாதையோடு அவர்கள் மூவர்ண கொடிக்கு மரியாதை என்பதை வழங்குவார்கள். இன்னொரு முக்கியத்துவமான விஷயமும் இன்றைய தினம் நடைபெறப் போகிறது. வந்தே மாதரம் பாடப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய நிலையில இன்றைய தின சுதந்திர தின விழாவிலே வந்தே மாதரம் முழுமையாக பாடப்பட இருக்கிறது. இதற்கு முன்பு சில காரணங்களால் வந்தே மாதரத்தினுடைய சில வரிகள் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முறை முழுமையான வந்தே மாதரம் பாடப்படும் என்பதை எல்லாம் மத்திய அரசு அறிவித்திருந்தார்கள். எனவே இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.